நம்மளுடைய வீட்ல அதிகப்படியான நேரம் செலவிட்டு ஒரு வேலைய நம்ம அதிகமா கிளீன் பண்ணிட்டே இருக்கோம்னா, அந்த இடம் வந்து நம்மளுடைய கிச்சன் தான். எப்பவுமே நம்மளுடைய கிச்சன நீட்டா, கிளீனா, ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுடைய வீட்ட ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்காக சில கிச்சன்ல இருக்கக்கூடிய ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வெல்கம் பேக் டூ அவர் சேனல். உங்க கிச்சன்ல குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரொம்பவே கிளீனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்டின்னா, நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்றதுக்காக சாப்பிங் போர்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சாப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுனதுக்கு அப்புறமா, மறக்காம அத நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணிக்கோங்க. ஒருவேள சாப்பிங் போர்டா இருந்துச்சு அப்டின்னா, கல்லுப்போ இல்லைன்னா லெமன் அண்ட் பேக்கிங் சோடாவோ வச்சுட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணி, அதனுடைய பிளேஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிருங்க. சாப்பர் யூஸ் பண்ணாலுமே ஒரு லிக்விட் அண்ட் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா தண்ணிய விட்டு நல்லா குலுக்கிட்டு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி, நீங்க வெயில்ல காய வச்சு எடுத்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த பச்சை மொளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணும்போது, அதிலிருந்து வரக்கூடிய வாசனைகள் எல்லாமே சாப்பிங் போர்ட்ல இல்லாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வந்து மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கத்தியில எல்லாம் யூஸ் பண்றோம் அப்டின்னா, பீலர், கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, அதிலயுமே அந்த மாதிரியான ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சில சமயங்கள் வந்துட்டு கரப்படியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வாழைக்கா, வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதோ, அப்படி இல்லைன்னா நான்வெஜ் நம்ம ஏதாவது குக் பண்றோம் அப்படின்னா, அதனுடைய ஸ்மெல்ஸ் வந்து அதுல அப்படியே இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணீல, வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, இன்கேஸ் நீங்க நான்வெஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லெமன் தோலோ, இல்ல ஜூஸோ இருந்துச்சு அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே அந்த நைஃப்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி வெயில்ல காய வச்சீங்கன்னா, பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா உங்கனால கிளீன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக எல்லார் வீட்லயுமே அந்த வாட்டர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெய்னர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்ட்ரெய்னர் அந்த கூடைய வந்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிருவோம். பட் அந்த தண்ணி வடியிற அந்த ஸ்ட்ரெய்னர் வந்து அது அப்படியே இருக்கும். உப்பு தண்ணி புழங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அதுல உப்பு படிமானங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் சீசன்ல வீடு கிளீன் பண்ணும்போதோ, இல்ல மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட வந்து ஃபுல் டீப் கிளீன் பண்ணும்போதோ தான் அத நம்ம அப்பப்போ போட்டு வந்து நம்ம தேய்ச்சுட்டு இருப்போம். பட் அப்படி இல்லாம, எப்பவுமே நீங்க பாத்திரம் கழுவி அத வந்து வெயில்ல காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அத வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சு, கழுவி, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, உப்பு கறைகள் அதிகமா பிடிக்காது. நீங்க ரொம்ப நாள் மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். அடிக்கடி வேலை செய்யற மாதிரியும் உங்களுக்கு தோணாது. உங்களுடைய சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க அதுக்காக பயன்படுத்தின மசாலா ஐட்டம்ஸ், இல்ல கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு துணி வச்சு லைட்டா ஈர துணி வச்சுட்டு மேல தொடச்சுட்டு அதனுடைய இடத்துல வச்சுருங்க. நம்ம எப்பவுமே ஆயில் கையிலயோ, இல்லைன்னா மொளகா பொடிய தொட்டுட்டு உப்பு பாக்கெட்டோ, தொட்டுட்டு ஆயில் பாட்டிலோன்னு நம்ம தொட்டிருப்போம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அந்த மெஸ்ஸியா வந்துட்டு அப்படியே அந்த கிராசரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ்ல அப்படியே புடிப்பா வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதை எல்லாமே திருப்பி நம்ம மந்த்லி ஒன்ஸ் மசாலா டப்பால எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ற மாரி இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க குக் பண்ணனதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரோ, இல்ல அப்டின்னா ஒரு ஈர துணிய வச்சு அத தொடச்சுட்டு, அதனுடைய இடத்துல நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எப்பவுமே பார்க்கறதுக்கு உங்களுடைய கிச்சன் வந்துட்டு நீட் அண்ட் கிளீனா வந்து தெரியும். அதே மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதும், ஆயில் பாட்டிலையும் ஒரு ரஃப்பான ஒரு துணிய வச்சு நீங்க தொடச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ அதுல அரிசி மாவோ, கோலப்பொடியோ லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு எடுத்துட்டு, மேல வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்டின்னா, சில நேரங்கள்ல ஆயில் எல்லாம் அதுல வந்து வடிஞ்சு வந்திருக்கும் இல்லையா? நம்ம ஊத்தும்போது வடிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய பிசுபிசுப்பு தன்மை அதுல இருக்கும். 2வது நம்ம அவசரத்துல எடுக்கும்போது, கிளாஸ் ஐட்டம்ஸ் நீங்க யூஸ் பண்றதா இருந்ததுன்னா, உடையறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மார்னிங் அண்ட் லஞ்சுக்காக நீங்க எல்லாமே பிரிப்பேர் பண்ணி கிளீன் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் சமைக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்டின்னா, நீங்க மார்னிங் குக்கிங்க்கே எல்லாத்தையுமே முடிச்சுருவீங்க இல்லையா? மார்னிங் அண்ட் லஞ்ச் சேர்த்து நீங்க பிரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா, ஒன்ஸ் உங்களுடைய கிச்சன்ல எல்லா ஒர்க்கையும் நீங்க பினிஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா கவுண்டர் டாப்ப வந்து கிளீன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நம்ம குக் பண்ணும்போது, நம்ம குக் பண்ணக்கூடிய கரண்டிகள், அந்த மசாலா பொடிகள் எல்லாமே கவுண்டர் டாப்ல சிந்தி வச்சிருப்போம். 2வது ஆயில் பிசுபிசுப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எடுத்து கிளீன் பண்ணும்போது, ரொம்பவே உங்களுடைய ஒர்க் வந்து அதிகமாகற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து கிச்சன்ல எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எண்ட் ஆஃப் த ஒர்க் வந்துட்டு நீங்க கடைசியா கவுண்டர் டாப்ப
நல்லா ஒரு லிக்விட் வந்து நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணி வந்து நீங்க வச்சுக்கோங்க. அத பிரிப்பேர் பண்ணிட்டு, அத நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி, அத வந்து நீங்க தொடச்சு எடுத்துருங்க. இன்கேஸ் நீங்க அத அப்படியே விட்டுட்டு வரீங்கன்னா, ஈ மொய்க்கிறது வரும், எறும்பு மொய்க்கக்கூடிய தன்மைகள் வரும். நீங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சிந்தியிருக்கீங்க அப்படின்னா, பூச்சிகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய அன்ஹெல்தியான விஷயத்துக்கு நோக்கி போகாம, இம்மீடியட்டா நீங்க கவுண்டர் டாப்ப கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே, உங்களுக்கு நெறைய ஒர்க் ஆகுறத சிம்பிளா, ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல ஒர்க்க வந்து முடிச்சுருவோம். ஸோ நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கிற டயர்ட்ல ஒரு 5 நிமிஷத்த நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, அந்த ஹோல் டே நம்ம வந்து அதிகமா வேலை செய்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்க பண்ணாம உங்களுடைய ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆன உடனே உங்களுடைய ஸ்டவ்வையும், கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணிக்கோங்க. காலையில அவசர சமையல் செய்யற எல்லாருமே அந்தந்த பொருள கிளீன் பண்ணும்போது, அப்படியே தூக்கி நம்மளுடைய ஸ்டோரேஜ் இடத்துல அப்படி அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஸோ அது எங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம, அப்பதைக்கு நம்ம கிளீன் பண்ணி முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ நீங்க உங்களுடைய கிச்சன்ல அவாய்ட் பண்ணிட்டு, ஒரு பொருள நீங்க எங்கிருந்து எடுத்தீங்களோ, உதாரணமா ஒரு கிராசரிய வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு பருப்பு டப்பா எடுத்திருக்கீங்கன்னா, திருப்பி நீங்க அத தொடச்ச உடனே, அதே இடத்துல ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு தேட வேண்டிய ஒரு இதுவும் வராது. கரெக்டான இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். எப்பவுமே கிச்சன்ல வந்துட்டு டஸ்ட்பின் வைக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, அதே மாரி உங்களுடைய கவுண்டர் டாப்ல ஒரு பவுல்ல வந்துட்டு தண்ணி அப்படிங்கிறது வந்து நீங்க வச்சுக்கோங்க. இதுல 2 விஷயங்கள வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். 1 வாட்டர் வந்து நீங்க சேவ் பண்ண முடியும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டைம வந்து சேவ் பண்ண முடியும். உங்களுடைய கிச்சன் ரொம்பவே மெஸ்ஸி ஆகாம இருக்கிறதுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு கவுண்டர் டாப்ல ஒரு கார்னர்ல ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு பவுல்ல நீங்க தண்ணி வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட் பண்ணக்கூடிய வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நீங்க அலாசி எடுத்துக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஏதாவது உங்க கையில அழுக்காயிருச்சு, மெஸ்ஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஹேண்ட நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ ஏதாவது இம்மீடியட்டா சிந்திருச்சு அப்படின்னா கூட, உடனே அத வந்து தொடச்சு எடுக்கிறதுக்கு முடியும். 2வது ஒவ்வொரு டைமுமே தக்காளி கட் பண்றதுக்கு, வெங்காயம் கட் பண்றதுக்குன்னு தனித்தனியா நீங்க வந்துட்டு தண்ணிய ரன்னிங்ல அப்படியே பைப்ல வந்து நீங்க அலாசும்போது, நெறைய தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணீல கொஞ்ச நேரம் போட்டு வைக்கிறதுக்கும் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்க நைட் டின்னர முடிச்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா கிளீன் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் வந்து இருக்கு. 1 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிங்க் ஏரியா. ஸோ சிங்க் ஏரியால எந்த காரணத்த கொண்டும் பாத்திரங்கள வந்து நீங்க ஓவர் நைட் வந்து போட்டு வைக்காதீங்க. நீங்க ஈவினிங் டைமே எல்லா பாத்திரத்தையும் நீங்க வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, குக்கிங் முடிக்கும்போதே சைட் பை சைட் அந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிருங்க. ஸோ டின்னருக்கு அப்புறம் உங்களுடைய பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ மட்டுமே வாஷ் பண்ற மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய சிங்க்ல நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஸோ வாசனைக்காக அந்தி உருண்டை ஏதாவது நீங்க போட்டு வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சமா சுடுதண்ணிய கொதிக்க வச்சு, அதுல கல்லுப்பும், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லைட்டான ஒரு ஹீட்ல இருக்கும்போது, அந்த சிங்க் ஏரியால 4 கார்னர்லயுமே நீங்க வந்து ஊத்தி விட்டுட்டு, உள்ள பைப்லயும் போற மாரி போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய அழுக்குகள், உணவினுடைய அழுக்குகள்லாம் ஸ்டோரேஜ் ஆயிருக்கும் இல்லையா? அதுல எதுவுமே ஃபங்கஸ் பிடிக்காம, எறும்புகள் எதுவுமே வராம உங்கனால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மெல் எல்லாமே பேட் ஸ்மெல் வந்து உங்களுடைய சிங்க்ல வருது அப்படின்னா, அதையும் உங்கனால ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். 2வது டிப் வந்து என்ன அப்படின்னா, நைட் நீங்க முடிச்சு வரும்போதே, கிச்சன வந்து ப்ராப்பரா கூட்டி எடுத்துருங்க. அப்பதான் மார்னிங் எந்திரிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போகக்கூடிய இடமே ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் கிச்சன் தான். ஸோ டீ வைக்கிறதுல ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு லைனா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, அந்த இடம் நைட்டே நல்லா நீட்டா, கிளீனா வச்சுட்டீங்க அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து வரும். ஸோ அந்த இடத்த நைட்டே நல்லா கிளீனா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மார்னிங் ஸ்ட்ரெஸ்ஸ போக்கி உங்களுடைய ஹாப்பியான லைஃப்க்கு ஒரு ஸ்டார்ட்டா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.